தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். பவுல் அங்கே சிறைச்சாலையிலே விடுவிக்கப்பட்டு, அங்கே சிறைச்சாலை அந்த காவல் காத்து கொண்ட அதிகாரியையும் குடும்பத்தையும் தெய்வத்துக்கு நேராக நடத்திவிட்டு, இங்கே அவர்கள் முதலாவது வசனம், அவர்கள் அம்பேலியா பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுக்கு சம்பாஷித்து, பவுலுக்கு ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு பழக்கம் இருந்தது. அவர் எப்பொழுதும் செய்கிற ஒரு காரியம் இருந்தது. அது என்ன என்று பார்த்தா, வேத வசனங்களை சொல்லுகிறது, சத்தியத்தை பேசுகிறது, ஜனங்கள் மத்தியில கொண்டு போகிறது, விளங்கப்படுத்துகிறது. இந்த காரியத்தை அவர் வழக்கமாக விட்டு விடாதபடி செய்கிறதான ஒரு வாழ்க்கை பவுலுக்கு இருந்தது. அப்படி அவர் செய்து, அங்கே 3வது வசனம், கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து சிஸ்தாங்கப்படுத்தினான். என்ன சொல்றார் இவர்? ஜெப ஆலயங்கள்ல போய் யூதருக்கு என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டு காரியங்களை எடுத்து காட்டி, அதுக்குள்ள இயேசுவை எடுத்து காட்டி, இயேசு பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும், அந்த இயேசுவினாலதான் ரட்சிப்பு என்பதை இவர் போதிக்கிற ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனா எப்போதும் இந்த பவுல் இருக்கிறத நாங்க வேதத்துல நாங்க பார்க்கிறோம். இவர் அங்க போய் சிறைச்சாலையில் ஆண்டவர் என்னை இப்படியாக விடுவித்தார், இப்படியான பெரிதான ஒரு அற்புதத்தை செய்தாரு, என்ன காவல் காக்கிறவனே என்னுடைய காயங்களை கட்டும்படி செய்தாரு, என்னை ஆசீர்வதிக்கும்படி செய்தாரு, தன்னுடைய வீட்டுல கொண்டு வந்து அவன் எனக்கு என்னை போஷிக்கத்தக்கதாக தேவன் நடத்தின, இதெல்லாம் அவர் பேசல, கதைக்கல. தன்னை பற்றி பெருமைப்படுத்தல, காரியங்களை சொல்லல. இப்ப நாங்க சொல்லி கொண்டு தெரிகிற மாதிரி, நான் அங்க போன ஆண்டவர் என்ன கொண்டு அதை செய்தாரு, நான் அங்க போன ஆண்டவர் எனக்கு அப்படி கனப்படுத்தினாரு, என்ன அங்க போன ஆண்டவர் என்ன அப்படி இப்படியெல்லாம் உளற இல்லை, தன்னை பெருமைப்படுத்தல. இப்ப இருக்கிற ஊழியக்காரங்களை போல இவர்களுடைய நோக்கம் எல்லாம் பழக்கம் எல்லாம் ஒன்றுதான். தன்னை பெருமைப்படுத்துற கிடையாது, தன்னை உயர்த்துற கிடையாது, தன்னை பற்றி பெரிய காரியங்களை சொல்லுகிறது கிடையாது. ஆண்டவர் செய்திருந்தார், அவரோடு இருந்து காரியங்களை செய்தார், அதெல்லாம் இவர் சொல்றது கிடையாது. இவருடைய நோக்கம், திட்டம், சித்தம், விருப்பம், பழக்கம், ஒழுக்கம் எல்லாம் ஒன்றுதான். சத்தியத்தை சத்தியமா பேசுறது. இயேசு பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து காட்டி, அந்த இயேசு ஏன் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அந்த இயேசுவினாலதான் ரட்சிப்பு என்பதை சொல்லுகிறத மட்டும் முதலாவதாக முக்கியமாக பழக்கமாக இவர் தன்னுடைய ஊழியத்துல வைத்துக் கொண்டார். காரணம் இவருக்கு தெரியும், அந்த வார்த்தை தான், அந்த வசனம் தான், அந்த சத்தியம்தான், அந்த போதனை தான் ஜனங்களை ரட்சிக்கும், அந்த சுவிசேஷம் தான் ரட்சிக்கும் என்பதை இவர் நன்கு அறிந்திருந்தார். அது நல்லா புரிஞ்சிருந்தாரு, தன்னுடைய ஊழியத்துல கண்டபடியா அதை போய் சொல்றாரு. நேகரண்டத்தை கேட்கிறவங்க ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லாம அவர்களை சந்தோஷப்படுத்துகிற வாக்கு தத்தங்கள், காரியங்களை சொல்ல, எப்பொழுதும் அப்படி வசனத்தின்படி வாழு செய்ய, இதைத்தான் போதிக்கிறீங்கன்னு அநேகர் கேட்பதுண்டு. சத்தியம்தான் உங்களை தேவனுக்கு நேராக வழி நடத்து. ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றது இல்ல,
ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றதல்ல, ஒரு வாக்குத்தத்தை சொல்றதல்ல. சத்தியம்தான் தெய்வத்துக்கு நேரா உங்களை வழி நடத்தும். அந்த சத்திய, அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளுக்கு சாட்சியாகத்தான் ஆண்டவர் அற்புதம் அடையாளங்களை செய்வார். அதெல்லாம் சத்தியத்தை மட்டும் சத்தியமாக பேசுகிறோம். அதன்படி நாங்க வாழும்போது மிகுதியான காரியங்கள் எல்லாம் எங்களை தொடர்ந்து வரும், தேடி வரும், தாராளமாக வரும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. சத்தியத்தை அறிங்க, சத்தியம் அவங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.